ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மாஸ்க். இன்றைக்கி சண்டே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் ரெடி ஆகி கோயிலுக்காக போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பஸ் ஸ்டாப்பில். அதுக்கப்புறம் பஸ் வந்துச்சுங்க. பஸ் வந்தோடனே ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தோங்க. அங்கேருந்து தான் நம்ம போகலாம், பஸ்ஸில் அழைச்சிடுவோம் அப்படின்ட்டு இங்கே சமோசா வாங்கி சாப்பிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா காலையில் சாப்பிடாதனால சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ட்ரெயினுக்குள்ளேயே அப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாங்க நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே சண்டே அப்படின்னால அவ்வளோவா கூட்டம் இல்லைன்னா மற்ற நாள் ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க. இப்போ ட்ரெயின் வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ட்ரெயின் பார்த்திங்களா வந்துருச்சு. இதே பஸ்ஸில் ட்ரெயினில் பஸ்ஸில் கூட வந்துருக்கு. ட்ரெயினில் நல்லா அசதியாக இருக்காங்க. ஆனால் செம்ம கூட்டங்க ட்ரெயினில். இப்போலாம் பிளாட்ஃபாரத்தில் கூட்டம் இல்லை. அதை பார்த்து நாங்கள் கூட்டம் இல்லைன்னு பார்த்தா இப்போ கூட்டம். இப்போ மழை பார்த்தீங்களா, அதாங்க திருப்பரங்குன்றம். நம்ம போகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறோங்க. அது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் குழந்தைங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஜாலியாக நல்ல இடங்களுக்கு கூப்பிட்டு போங்க. கோயில் குளங்களுக்கு கூப்பிட்டு போங்க. வீட்டிலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது எரிச்சலாக தாங்க இருக்கும். சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது நல்ல புது புது இடங்களை காமிங்க. இது மதுரை ரயில்வே ஸ்டேஷனுங்க. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே மாறிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனே செம்ம கூட்டம். எங்கே பார்த்தாலும் ரொம்ப கூட்டம். சாத்தூரில் தான் கூட்டம் இல்லை, ஆனால் மதுரையிலாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கூட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதை விட ரொம்ப கூட்டங்க. இது கும்பிட்டுட்டு வந்தால் வெட்டி கோயிலுக்குள்ளே வச்சு வீடியோ எடுக்க முடியாதனால நான் எடுக்கலை. வெளியில் கோபுரத்துக்கிட்டே எடுக்கலை. ஏன்னா கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடவே 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுவே கிறங்கிருச்சு. அதனால் வெளியில் சாமி கும்பிட்டு வந்தவுடனே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வந்துட்டோம். கோபுரத்தை அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நான் எடுக்கலை. ஏன்னா எல்லாமே இப்போ வேலைகள் நடக்கிறதுனால எல்லா கோபுரத்தையும் மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.